بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பாடத்தலைப்பாக கம் மிக்தாரு ذஹப், தங்கம் இருந்தால் தங்கத்தின் நிசாப் அளவு பிரமாணம் என்ன, எத்தனை பவுன் தங்கம் இருந்தால் ஜகாத் வாஜிபாகும், அல்லது எத்தனை கிராம் தங்கம் இருந்தால் ஜகாத் வாஜிபாகும் என்பது சம்பந்தமாக. சகோதரர்களே, நிசாபு தஹபி 20 மிஸ்காலன், தங்கத்தின் அளவாகிறது, நிசாபாகிறது 20 மிஸ்கால் அளவாயிருக்கும். அப்படி என்றால் தற்கால நவீனகால உலமாக்களுக்கு மத்தியிலே இந்த 20 மிஸ்கால் தங்கத்தை வராம் அந்த கணக்கியலுக்கு எடுப்பதற்கு சிலர் 92 கிராம் என்றும், இன்னொரு சாரார் 85 கிராம் இருந்தால் ஜகாத் வாஜிப் என்றும், தங்கத்திலே ஜகாத் வாஜிப் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, 85 அல்ல 84 85 அளவு கிராம் தங்கம் இருந்தால், அல்லது 92 கிராம் தங்கம் இருந்தால், அதில் 2.5% ஜகாத் கொடுக்க வேண்டும். ருபுல் உஷுர், 10 1 4 1, 40க்கு 1 என்ற வகையில் 100க்கு 2.5% அவருடைய பெறுமதியை தொகை எடுத்து நாம் அதிலிருந்து ஜகாத்தை வெளியாக்குவது கடமையாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஜகாத்தை அதிலிருந்து வெளிப்படுத்துவது கடமையாகும். சில அறிஞர்கள் அதற்கு மாற்றமான கருத்தை குறிப்பிட்டிருந்தாலும் கூட, நஹ்னு நரா, நாங்கள் காணுகின்றோம், உலமா ஸலஃப் அலா மன்ஹஜ் ஸலஃப், ஸலஃப்களுடைய கருத்தின்படிக்கு ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்த தங்கமாக இருந்தாலும் கூட அதற்குரிய ஜகாத்தை கொடுக்க வேண்டும். அந்த கொடுக்க வேண்டிய ஜகாத்தை அவர் இருக்கின்ற நகரிலே அல்லது மாவட்டத்திலே, ஊரிலே கொடுக்கலாம், அல்லது அதல்லாத வேறு பிரதேசங்களுக்கும் அனுப்பலாம். யாருக்கென்றால் லில் முஸ்தஹக்கீன, அதை பிற தகுதியானவர்களுக்கு அனுப்பலாம் என்பதான் மார்க்க அறிஞர் கருத்தாக இருக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.